Hello friends, welcome to Karikanchi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ காஜர் ஹல்வா, அதாவது கேரட் அல்வா எப்படி கோவாலாம் யூஸ் பண்ணாம சூப்பரா வீட்டில் செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. வாங்க இப்போ கேரட் அல்வா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போ அல்வா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் முந்திரியை வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. முந்திரி சேர்த்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ முந்திரி நல்லா பொன்னிறமா வறுத்துட்டு எடுத்துடலாம். அதே நெய்ல நான் ஒரு 3 கப் அளவுக்கு கேரட் துருவி வச்சிருக்கேன். அதையும் இந்த நெய்ல போட்டு வதக்கிடலாம். இந்த டெய்லி எந்த அளவுக்கு டோஸ்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். ஒரு 50% இதுலேயே குக் ஆயிடும். அதனால நல்லா வதக்கி எடுத்துட்டே இருங்க. கேரட் நல்லா ஒரு 50% குக் ஆயிடுச்சு. நம்ம 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால்லே இந்த கேரட் நல்லா வேகட்டும். கேரட் நல்லா இந்த பால்லே நல்லா வேகணும். பால் நல்லா வத்தி வர அளவுக்கு நல்லா வேகட்டும் கேரட்டை. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இதுக்கு நீங்க நான்ஸ்டிக் பேன் இல்லைன்னா குக்கரோட பாட்டம் அது மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இந்த அல்வா செய்யறதுக்கு. பால்லாம் வத்தி நல்லா சுண்டி வருது. கேரட்டும் நல்லா குக் ஆயிடுச்சு நமக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சிட்டிகை அளவு உப்பு, நீங்க சுகர் ஆட் பண்ணனே கொஞ்சம் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். அப்புறம் திருப்பி கட்டியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை போட்டோன்னே கொஞ்சம் தண்ணியான மாதிரி இருந்துச்சு. இப்போ சர்க்கரையெல்லாம் அந்த தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. வானல்ல ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து ஒரு நிமிஷம் கிளறி விட்டா போதும். ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. நமக்கு கேரட் அல்வா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி எல்லாம் சேர்த்துடலாம்.
நமக்கு அல்வா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.